அதுக்கு இடையில நிறைய பேர் சொன்னாங்க, இது வந்து நம்ம வெளியில் வட்டி கொடுத்தா அது கூட பல மடங்கு வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. தொகை வந்து சொற்ப தொகையாக இருந்தாலும் ஒரு சேஃப்டியாக இருந்துச்சு. இன்னொன்று நாம் எப்போ வேணும்னாலும் சந்தேகங்கள் இருந்தாலும் அதுக்கு இடையில நிறைய பேர் நிறைய விமர்சனங்களாக வந்தது. அதை எடுத்து செலவு பண்ணிட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க, வெளியில் செலவு மாதிரிலாம் நிறையா உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். அதை பற்றிலாம் நிறைய விமர்சனங்களாக வந்தது. ஆனால் நாம் என்றைக்கு அந்த விழா முடிச்சுட்டு நம்ம பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணோமோ அன்னையிலேருந்து இன்னைய வரையும் அந்த அமௌண்ட்டை எந்த சூழ்நிலையும் எப்பவும் எடுக்கவே இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து ஆட்டோ ரினியூவலில் வந்து பண்ணி வச்சுருந்தோம். பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் நம்ம பண்ணியிருந்தோம். அதுலேருந்து சில நேரத்தில் கூட சொன்னாங்க, சில வெங்கடேசன் சார் கூட கேட்டிருந்தோம், சப்போஸ் ரொம்ப மினிமமாக வட்டி இருக்குது, வேறு இடத்து போஸ்டர்லையாவது நம்ம பண்ணலாமா, அப்போ கூட ஏதாவது ஒரு ஐயப்பாடுகளுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே அது தொகை குறையதாக வட்டி கம்மியாக இருந்தால் கூட நம்ம அதிலே வச்சுருக்கோம். எது இருந்தாலும் எப்போ அது ஹையர் செகண்டரி வருதோ எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அப்போ மட்டும்தான் நம்ம அது கொடுப்போம். வேறு எந்த ஒரு உதவிக்கும், ஸ்கூலுக்கே ஒரு பொருள் ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு நம்ம உதவிக்கு செய்யணும் சரி, அப்போ கூட அந்த பொருள் எதுவும் தேவையில்லை, அந்த பணத்தை வந்து எடுக்கக்கூடாதுன்னா இந்நாள் வரையும் ஏறத்தாழ ₹1,00,000 மேலே நம்ம செலவு பண்ணிப்போம்னு நினைக்கிறேன், கையை விட்டு. அது யாருக்கு செலவு பண்ணிப்போம் அப்படின்னு தெரியும். அது வந்து யாருக்குமே நம்ம முன்னாள் மனதுக்கு கொடுத்த தொகையை விட மீதி உள்ள செலவை நம்ம தான் ஏற்று பண்ணிட்டு இருக்கோம். அதனால நமக்கு டெபிசிட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொது பணத்துலேருந்து இதுவரையும் யாரும் எடுக்கவே இல்லை. அது அப்படியே தான் இருக்கு. செலவு பண்ணி தான் வச்சிருக்கோம். சரிங்களா? அதில் ஏதாவது ஐயப்பாடுகள், ஏன்னா கடந்த காலங்களில் சில நிகழ்வுகள்லாம் ஒவ்வொரு பேட்ச் வைஸ் நடந்துச்சு. அதை எடுத்து செலவு பண்ணிட்டாங்க, இதை எடுத்து செலவு பண்ணிட்டாங்க, அதெல்லாம் எடுத்து செலவு பண்ணுவாங்க, அப்படிலாம் சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எல்லாரும் இன்னைக்கு எல்லாரும் வந்திருந்தா அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இவ்வளோதாங்கிறது தெளிவாக வந்து நம்ம சொல்லிக்கலாம்னு இருக்கோம். அதை பொருளாளர் வந்து வாசிச்சாரு. பொருளாளர் யாருன்னு தெரியல, ஏன்னா எல்லாரும் மறந்துருப்போம், கொஞ்சம் எல்லாமே டச்சப் இல்லாமலே இருந்துட்டோம். அதனால ட்ரெஷர் இது செக்ரட்டரி மட்டும்தான் ஆரம்பத்திலே வந்து ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லேயே என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து இந்த போஸ்டிங் வரல, எனக்கு வந்து அரசியல் நோக்கத்தில் அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன், நான் அதுலேருந்து விளைவிக்கிறேன்னாரு. அவர்கிட்ட ஒரு கடிதமாக கொடுக்கணும்னு பல தடவை கேட்டோம். ஆனால் இன்னமும் அவர் கடிதமே கொடுக்காததால அப்படியே இருக்குது, அது ஹோல்டானே இருக்குது அந்த செக்ரட்டரி போஸ்ட். அதை பற்றி எதுவும் இல்லை. அப்புறம் கடந்த காலம் நம்ம இப்போ வந்திருக்க தாளாளர் தந்தை போல கடந்த காலங்களில் நம்மளுக்கு சில ஒத்துழைப்புகள்லாம் இல்லை. இன்னொன்று கொரோனா இருந்ததால் நம்ம பெருசாக ஆக்டிவேட்டும் பண்ண முடியல, ஆஃபீஸ் போய் மூவ் பண்ண முடியல. ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம சங்கத்தை வந்து உயிர்ப்பிக்கணும் ஆஸ் ஏ கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. ஆனால் அது வந்து பண்ண முடியாத சூழ்நிலை கொரோனா காலம் வந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா